இந்தியன் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இதுக்கான காரணம் என்னங்க சார்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா புது பணம் வராததுனால மார்க்கெட் வந்து இதை விட கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி இதே லெவலில் இருக்க வாய்ப்பு தான் இருக்குது. சார் சென்டிமெண்ட் வீக்காக இருக்கிறது காரணமா இல்லை ட்ரம்ப்போட டாரிஃப் வார் பிரச்சனையா சார்? இதுக்கு மேலே மார்க்கெட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ ஷேர் மார்க்கெட் அதுவும் இந்தியன் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இதுக்கான காரணம் என்னங்க சார்? இப்போ ஜியோபொலிட்டிக்கலாக நிறைய நியூஸ் வந்திருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்து இப்போ கிரீன்லாண்டை வந்து பற்றி ஒரு டேக் ஓவர் மாதிரி ஒரு ஹாஸ்டைலாக போயிட்டுருக்க சுச்சுவேஷனால் யூரோப்பியன் யூனியன் மேலே டேரிஃப்ஸ்லாம் அவங்க வந்து 10% மாதிரி இப்போ விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து இட் இஸ் ரொம்ப எதிர்பார்க்காத நியூஸ், யாரும் எதிர்பார்க்காத நியூஸ்னால மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. இதனாலே வந்து நிறைய பேர் வந்து எஃப்ஐஐஸ் வந்து நிறைய லார்ஜ் கேப்ஸ்லேருந்து நிறைய பேர் கொஞ்சம் வெளியில் பணம் எடுத்திருக்கிறதுனால லார்ஜ் கேப்ஸ் விழுந்திருக்கு. ஸோ ஓவராலாக வந்து சென்டிமெண்ட்ஸே வந்து வீக்காக இருக்கிறதுனால என்டையர் மார்க்கெட் இஸ் டவுன். சார் சென்டிமெண்ட் வீக்காக இருக்கிறது காரணமா இல்லை ட்ரம்ப்போட டாரிஃப் வார் பிரச்சனையா சார்? இல்லை, சென்டிமெண்ட் வீக் ஆகிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ரீசன் வந்து இந்த டாரிஃபோட ரீசன் தான். ப்ளஸ் வந்து இந்த வாலட்டைலாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? அதனாலே வந்து இப்போ ஒரு நாள் வந்து டேரிஃப் போட்டாங்க, அப்புறம் 2 days கழிச்சு டேரிஃபை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க, அதாவது ரிவர்ட் பண்ணாங்க, போட்ட டேரிஃபை திருப்பி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து அடிக்கடி வருது, ப்ரெடிக்டபிளாகவே இல்லை. ஸோ இதனாலே வந்து ஒரு என்ன நடக்கும்னு ஒரு பயத்தினாலே ஒரு அன்பிரடிக்டபிலிட்டினாலே ஒரு சென்டிமெண்ட் வீக்னஸ் இருக்குது. சார், இப்போ டாரிஃப் வாருங்கிறது லாஸ்ட் 1 year-ஆவே இந்த இஷ்யூ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 1 year-ஆக இல்லாத அளவுக்கு ஏன் வந்து மார்க்கெட் இவ்வளோ வாலிடிட்டியாக இருக்குது? இல்லை, இந்த வாலிட்டிலிட்டி வந்து லாஸ்ட் இயர் வந்து இருந்தது. பட் வந்து என்னென்னா அது வந்து ஒரு ஏப்ரல் மந்த்ல இருந்தது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் ஆகஸ்ட்ல இருந்தது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஒன் மந்த்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப வாலட்டைலாக இருக்க மாதிரி தெரியுது. இது கொஞ்சம் செட்டில் ஆகும், திருப்பி கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து பெட்டராகிற வரைக்கும் இந்த வாலட்டிலிட்டி இன்னும் கண்டினியூஸாக இருக்க தான் செய்யும். சார், இப்போது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு பக்கம், Q3 ரிசல்ட்ஸ் பெருசாக இல்லை, அதனாலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. மார்க்கெட் அடுத்து என்ன ஆகும் சார்? இந்த Q3 ரிசல்ட் வந்து ஐடியில் தான் மேஜராக வந்திருக்கு, மற்ற ரிசல்ட்ஸ்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ரிசல்ட்ஸ் வந்து போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் பெட்டராக இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கான க்ரோத் வந்து வேல்யூவேஷன்ஸ் இருக்க அளவுக்கு க்ரோத் இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேட்ச் பண்ணுங்கிறது தெரியல இன்னும். இதுக்கு மேலே மார்க்கெட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் ட்ரேட் ஃபண்டிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் கேப்ஸ் வந்து எஃப்ஐஏஸ் வந்து வித்ட்ரா பண்ணுறதுனால அது விழுகும்போது என்ன அதுதான் வந்து அவங்க கொலாட்ரலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து பிளட்ஜ் பண்ணின ஷேர்ஸ் வந்து லார்ஜ் கேப்ஸாக இருக்கும். மார்ஜின் ட்ரேட் ஃபண்டிங்கிற போது நம்ம புரோக்கர் வந்து நமக்கு லோன் கொடுத்து நம்மளை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிற மாதிரி ஒரு இது, நம்மள்கிட்ட இல்லாத பணத்தை வச்சு புரோக்கர் கொடுக்குற லோனை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3-4 yearsல வந்து அந்த பயங்கரமாக கூடியிருக்கு அந்த மார்ஜின் ட்ரேட் ஃபண்டிங்கிற வந்து ஒரு கான்செப்ட். அது வந்து 1 lakh crores வந்து புரோக்கர்ஸ் வந்து கிளையண்ட்ஸ்க்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க மார்ஜின் ட்ரேட் ஃபண்ட் மூலயமா. ஸோ இந்த ஃபண்ட் மூலயமா நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப்ஸும் மிட் கேப்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லார்ஜ் கேப்ஸ் தான் ஒரு பிளெட்ஜாக இருந்தது, ஒரு கொலாட்ரலாக இருந்தது. இப்போ லார்ஜ் கேப்ஸே விழுகும்போது அவங்களுக்கான பிளெட்ஜ் ரிக்குவயர்மெண்ட் வந்து அதிகமாக. ஸோ நீங்கள் இன்னும் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொலாட்ரல் கொடுங்க, இல்லை நீங்கள் மார்ஜின் மணி இன்னும் கொடுங்கன்னு கேட்குறாங்க புரோக்கர்ஸ். அதனால இப்போ வந்து கிளைண்ட்ஸ் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா வந்து தே ஹேவ் டு செல் தேர் ஸ்மால் கேப்ஸ் டு மீட் த பிளெட்ஜ் ஆர் மீட் த ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் மார்ஜின். அதனால என்ன ஆகுது, ஸ்மால் கேப்பும் தொடர்ந்து லார்ஜ் கேப்பை தொடர்ந்து ஸ்மால் கேப்பும் விழுது, மிட் கேப்பும் விழுது. பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் 1 weekல மட்டும் ஒரு 4.5% விழுந்திருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 weekல மட்டும் ஒரு 3.5% விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மலாக ஒரு 1 weekல இருக்கிற ஒரு இது வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு வீழ்ச்சி, எதிர்பார்த்ததை விட 1 weekல வந்து நிறையா விழுந்திருக்கு. ஸோ இது மூலயமா வந்து என்ன சொல்லலாம்னா இதுக்கு மேலே வந்து
எந்த அளவுக்கு வந்து இப்போ விழுக ஆரம்பிச்சது வந்து மார்ஜின்லாம் பத்தாம இன்னும் தொடர்ந்து விற்கலாம். ஏன்னா அடுத்து யாரும் வாங்குறதுக்கு ஆள் இருக்க வரைக்கும் இந்த இந்த வீழ்ச்சி இருக்குமான்னு கேட்டால் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வந்து யாராவது எஃப்ஐஐஸ் திருப்பி வந்தாங்க, இல்லை வந்து ஓரளவுக்கு வந்து பையர்ஸ் வந்து டிஐஏஸே நிறைய எஸ்ஐபிஸ்லாம் வந்து திருப்பி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இந்த மார்ஜின் இந்த ஒரு ஃபால் வந்து இங்கே அரெஸ்ட் ஆகலாம். பட் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக்காக இருக்கிறதுனால புது பணம் உள்ளே வராததுனால டிஐஎஸ்டையும் புது எஸ்ஐபிலாம் யாரும் ஆரம்பிக்கல. ஏற்கனவே உள்ள எஸ்ஐபிஸே இப்போ ஒரு கவலைக்கிடமாக இருக்கவங்களாம் திருப்பி வித்ட்ரா பண்ணுவாங்களாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா புது பணம் வராததுனால மார்க்கெட் வந்து இதை விட கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி இதே லெவலில் இருக்க வாய்ப்பு தான் இருக்குது. இதுக்கு மேலே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு எனக்கு தெரியல. அப்போ வந்து இந்த சூழல் எவ்வளோ நாள் இருக்கும் சார்? நீங்கள் ஒன்று கீழே போகும், இல்லை இதுக்கு மேலே போகாதுங்கிறீங்க. அப்போ இந்த ஸ்டேபிலிட்டி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் சார்? இந்த பிரச்சனை நீடிக்கும்? அடுத்த நியூஸ் ஃப்ளோ பெட்டராகிற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் தான் இருக்கும். இப்போ வந்து ஏதாவது ஒரு டேரிஃப் ஒரு பிரச்சனை முடிஞ்சு இப்போ வந்து இந்தியாவோட ஏதாவது ட்ரேட் டீல் வந்துருச்சு, அப்படி இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பெட்டர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டர் நியூஸ், ஏதாவது ஜியோபொலிட்டிக்கலாக அந்த வார் வந்து ரஷ்யாவோட வார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது டென்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ப்ரெடிக்டபிலிட்டி பெட்டராக இருக்குது, இல்லை இதை வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நியூஸ்லாம் வர மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். முதல்ல சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது கொஞ்சம் லிக்விடிட்டி அப்போ உள்ளே வரலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இன்வெஸ்டர் என்ன பண்ணுங்க சார்? ஏன்னா மிட் கேப்பும் விழுந்துருச்சு, ஸ்மால் கேப்பும் விழுந்துருச்சு, லார்ஜ் கேப்பும் விழுதுன்றப்ப இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? இந்த 2026 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வாலட்டைலான இயராக தான் இருக்க போகுது. இது வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்து நம்ம சேஃபாக டிஃபென்சிவாக இருக்க வேண்டிய ஒரு வருஷம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த வருஷம் வந்து வாங்கி நம்ம ஒரு இதுலேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிட்டர்னுக்காக தான் நம்ம இப்போ வாங்கணும். நம்ம இதுலேருந்து வாங்கி ஒரு 6 மாதத்துல ரிட்டர்ன் பண்ணலாம், ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் பண்ணலாங்கிற மாதிரி மார்க்கெட் இது கிடையாது. அது மொமெண்டமே இல்லாத மார்க்கெட். நம்ம இப்போ வாங்கி நம்ம பொறுமையாக தான் வாங்கணும். நம்ம வாங்க ஆரம்பித்தா கூட திருப்பி விழுந்தால் திருப்பி இன்னும் கொஞ்சம் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இப்போ வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு இயராக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த இயரில் நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்லோவாக பில்ட் பண்ண ஆரம்பித்து விழுக நம்ம வாங்கும்போது ஒரு 5 இயர் பீரியடில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போ நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு நம்ம நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த வருஷம். அப்போ இந்த வருஷம் வந்து யார் போர்ட்ஃபோலியோ புதுசாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான பெஸ்ட் இயராக இருக்கும்னு இருக்குங்க. இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ புதுசாக கிரியேட் பண்ண போகிறாங்கன்னா அந்த இன்வெஸ்டர் என்னெல்லாம் பண்ணணும் சார்? ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப பாட்டம் அப் இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் செக்டோரெல்லாம் வந்து மொத்த செக்டரையும் வாங்கணும்னா அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இல்லை. இப்போ ஸ்மால் கேப்பே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விழுந்தா கூட ஸ்மால் கேப் நீங்கள் ஃபுல்லாக போய் ஸ்மால் கேப் ஃபண்டில் போடுங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதுலேயே வந்து ஒரு செலக்டிவாக ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பார்த்து அது எது சீப்பாக இருக்குன்னு பார்த்து எதில் க்ரோத் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த பர்டிகுலர் ஸ்மால் கேப் ஸ்டாக்கை தான் வாங்கணுமே ஒழிய நீங்கள் ஃபுல் இண்டெக்ஸை வாங்கக்கூடிய ஒரு வேல்யூவேஷன் இப்போ ஸ்மால் கேப்லேயோ இல்லை மிட் கேப்லேயோ இல்லை. ஸோ ஒரு புது போர்ட்ஃபோலியோ ஆரம்பிக்கும் போது நீங்கள் பாட்டம் அப்பில் வந்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக் பிக் பண்ணி எந்த ஸ்டாக் நல்லா இருக்கோ அந்த ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கணும். அதுவும் பொறுமையாக வாங்கணும். வேல்யூவேஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. சார் இப்போ சிலர் சொல்கிறாங்க இந்த ஜனவரி டு மார்ச் இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் மார்க்கெட் இப்படி விழ ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் ரெக்கவரியே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது உண்மையா சார்? இது ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்ல முடியாது. இது வந்து போன வருஷங்களில் உள்ள அந்த ட்ரெண்டை வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து நம்ம ரெகுலராக எல்லா வருஷத்துக்கும் சொல்ல முடியாது. ஒரு வருஷத்தில் நியூஸ் வந்து வேறு மாதிரி வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெப்ரவரியிலே வேறு ஒரு நல்ல ட்ரேட் டீல்லாம் வந்துருச்சுன்னா மார்க்கெட் மைட் ரெக்கவர் இன் ஃபெப்ரவரி ஆல்சோ. நீங்கள் ஏப்ரலில் தான் ரெக்கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. சார் நீங்கள் இப்போ இதில் பேசும்போது சொன்னீங்க டிஐஎஸ் புதுசாக இந்த எஸ்ஐபிஸ் பெருசாக போடல அப்படின்ட்டு. இப்போ ஆல்ரெடி எஸ்ஐபிஸ் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இப்போ என்ன பண்ணணும் சார் இந்த மார்க்கெட்டில்? இல்லை, நீங்கள் எந்த ஃபண்டில் போடுறீங்கிறது முக்கியம். நீங்கள் வந்து நல்ல மேனேஜ் பண்ணுற ஃபண்டில் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டோ இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோ அதுலலாம் நீங்கள் போடுற எஸ்ஐபிஸ் கண்டினியூ பண்ணலாம். ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் இப்போ ஒரு மிட் கேப் ஃபண்டில் போடுற எஸ்ஐபிஸ் வந்து நீங்கள் எந்த ஃபண்டுங்கிறத பார்த்துக்கணும். நல்ல ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒழுங்காக நல்ல ஸ்டாக்ஸ் நல்ல வேல்யூவில் வாங்குறாரான்னு பார்த்துக்கணும். இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து திருப்பி ஸ்மால் கேப்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து முன்னாடி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்மால் கேப்புக்கு வந்து நீங்கள் உள்ளே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ண முடியாதுன்னு இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேல்யூவேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால. ஸோ நீங்கள் உங்கள் எஸ்ஐபிஸை வந்து நீங்கள் கவனமாக பொறுமையாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வருஷத்தில். இப்போ கரண்ட்லி வந்து நீங்கள் ஐ திங்க் லார்ஜ் கேப்ஸ்லையும் நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்ஸ்லையும் ஒரு எம்என்சி அந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ஸில் போடுறது பெட்டராக இருக்கும்.
சார் ரொம்ப நன்றிங்க சார், டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ.